50 கோடியோ 165 கோடியோ 200 கோடியோ ஏதோ சம்திங் வாட் எவர். அந்த டேட்டை கொண்டு இன்னொருத்தர் கொடுத்தா இன்னொரு படம், அவருக்கு அதுல இன்னொரு சம்பளம் மினிமமா 100ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 150 வச்சுக்கோங்க. இதே டேட்டை கொண்டு இன்னொரு இடத்துக்கு கொடுத்தா 150 கோடி ரூபாய் கிடைக்கும். தட் இஸ் ஆல்சோ இஸ் டூயிங் இட். He have both passions. He has two passions. அது மாதிரி இது ஒரு பேஷன் மட்டும் இல்ல, ஹாபி. ஹாபி கம்பேஷன் அவருக்கு. அதனால சார் ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம் ரியலி. அவர் விரும்பிய ஒரு விஷயத்துல இந்தியாவுக்கும் போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு வேலையை பண்றாருன்னு சொன்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எப்பவுமே முன்னாடியே பைக் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரு. அந்த ரேஸ் அதுல வந்து ஒரு பயங்கர நம்ம வாய்ப்பு கொடுத்த ஒரு நடிகர், நண்பர், மென்டார்னு கூட நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா, இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவர் விரும்பிய ஒரு விஷயத்துல இந்தியாவுக்கும் போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு வேலையை பண்றாருன்னு சொன்னா அந்த டேட்டை கொண்டு இன்னொருத்தர் கொடுத்தா இன்னொரு படம், அவருக்கு அதுல இன்னொரு சம்பளம் 150 கோடியோ 165 கோடியோ 200 கோடியோ ஏதோ சம்திங் வாட் எவர். மினிமமா 100ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 150 வச்சுக்கோங்க. இதே டேட்டை கொண்டு இன்னொரு இடத்துக்கு கொடுத்தா 150 கோடி ரூபாய் கிடைக்கும். தட் இஸ் ஆல்சோ இஸ் டூயிங் இட். He have both passions. He has two passions. அது மாதிரி இது ஒரு பேஷன் மட்டும் இல்ல, ஹாபி. ஹாபி கம்பேஷன் அவருக்கு. அதனால சார் ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம் ரியலி. நாட்டுக்கு ராஜா வந்தாலும் வீட்டுக்கு புருஷன் தானேயா. அதுல காசு வேஸ்ட் ஆகலாம். என்னையா இப்படி சம்பாதிச்சு அந்த பக்கம் காசு விடுறியான்னு வீட்டம்மா வந்து கொஸ்டின் கேட்டா என்ன பண்ண முடியும்? வீட்டம்மா சப்போர்ட் வேணும் அதுல. நீ நாட்டுக்கு ராஜா வந்தாலும் வீட்டுக்கு புருஷன் தானேயா. சோ அந்த ஆஃப் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நீங்க அப்ப பாத்திருக்கீங்களா சார்? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆஃப் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நான் அவ்வளவு ஃபாலோ பண்ணேன். நான் அந்த வாலி டைம்ல தானே நான் சாரோட அதுக்கப்புறம் அவர் வேலையில் போயிட்டார், நான் வேலையில் போயிட்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ மெட் ஹிம் இன் விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட். இட் வாஸ் a very memorable meeting. சூப்பர் சார். அதே மாதிரி தான் நான் பவன் கல்யாண் சாரும் இங்க தமிழ்நாட்டில் எப்படி அஜித் சாரோ அந்த மாதிரி தெலுங்குல பவன் கல்யாண் சார், அவரும் அந்த ஆந்திராவில் இப்போ கேம் சேஞ்சருக்காக நடந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல அவரு the love, the way he showed his love to me, அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பெஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் ஆயிடுச்சு. அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ரீசெண்ட் டேஸ்ல 2 பேரையுமே நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு. எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு எதிராக பேசுறது அந்த இதுக்கெல்லாம் நான் வரல. யூ ஹேவ் த ரைட், யூ ஹேவ் யுவர் ஓன் ரைட்ஸ், யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு சே எனிதிங். யார எப்படி அப்படின்றது, இப்போ நீங்க ஒரு வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு, வீடுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்றீங்க, அவங்க நீங்க கொடுத்த காசுக்கு மேல உனக்கு சாப்பாடு போட்டிருக்கான் இத்தனை வருடங்கள் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன தப்பு இருந்தா உடனே போட்டுட்டா ஆய்ப்போய் அப்படின்லாம் தட் இஸ் நாட் ரைட். பட் ஓகே, அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கு அப்படின்னா வெரி குட். பட் ஒண்ணுங்க, யாரையும் எதுக்கும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. யூ வாண்ட் டு சே யுவர் கமெண்ட்ஸ், சே, நோ ப்ராப்ளம். அது யுவர் விஷ். அது உன்னுடைய தகுதியையும் உன்னோட தரத்தையும் அதுவே காட்டிக்கொள்ளும். அவ்வளவுதான். நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அது நீ யார் என்று சொல்லுகிறது, அவங்கள பத்தி சொல்றது இல்ல. எப்போதுமே ஒரு சூப்பர் கான்பிடென்ட் எஸ்ஜே சார் தான் வந்து நாங்க பாத்திருக்கோம். என்னைக்காவது ஒரு செல்ஃப் டவுட்? ஏன்னா இந்த காலகட்டத்துல எங்களுக்குலாம் வந்து தினந்தோறும் இந்த செல்ஃப் டவுட் நாங்க ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்மளால இதை பண்ணிட முடியுமா, நம்ம கேப்பபிளா, ரைட்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா, அப்படி அந்த செல்ஃப் டவுட்ல இருந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், இது எல்லாமே வந்து மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அந்த ஃபேஸ் நீங்க கடந்திருக்கீங்களா சார்? ஆமா, எல்லாருக்கும் வரும். பட் ஒண்ணு மட்டும் நம்ம நம்பணும், நம்ம எல்லாருமே இறைவனின் குழந்தை அப்படின்றத நம்ம நம்பணும்னா போதும். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் அன்பும் ஈக்குவல் டேலண்ட்டும் ஈக்குவல் இதுவும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ நம்பினேன்னா போதும். அதை நம்பிட்டாலே உனக்கு உன் மேல டவுட் வராது. இது எப்போதுமே இருந்திருக்கா சார்? லைக் ஒரு நீங்க வந்து ஒரு லோவஸ்ட் ஆஃப் லோ, அந்த ராக் பாட்டம் ஹிட் ஆன டைம்ல கூட இந்த இல்ல கஷ்டம் வரும்போது கொஞ்சம் கண்ணீர்லாம் வரத்தான் செய்யும். இட்ஸ் ஃபைன், இட்ஸ் a part of life.